ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு மாதிரி செய்யலை, கொஞ்சம் கிரேவி மாதிரி செய்கிறோம். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். மட்டனை ஒரு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சது பட்டை கிராம்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் வெங்காயம் வதங்கிருச்சு. வெங்காயம் வதங்கினதும் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கிட்டு பார்த்து இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விடலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டதும் பார்த்தீங்களா, மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரம் கம்மியாக 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு பச்சை வாசம் போனதும் பார்த்தீங்களா, பச்சை வாசம் போனதும் வேவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மட்டனு, அதை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மட்டன் வெந்து வந்துச்சுன்னா மட்டன் கிரேவி ரெடி. மட்டன் வேகட்டும், பார்ப்போம். பார்த்தீங்களா, குழம்பு கொதிச்சிருச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா கடலையும் மிளகும், பார்த்தீங்களா கடலையும் மிளகும் போட்டு இடித்து வச்சுருக்கிறேன். அது போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் குழம்பு கெட்டியாகும். அதுக்காக கடலையும் மிளகும் இடித்து வச்சுருக்கேன். அதை போட்டு சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். குழம்பு ரெடி. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். பார்த்தீங்களா, கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கணும்னா மட்டன் குழம்பு ரெடி. நாங்கள் சாப்பிட்லாம். பாருங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோர் டீ ஷாப்பிங்.